புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கோவையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசாந்த் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். புதுக்கோட்டை நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதுபோல குறிப்பாக இன்று கோவையிலே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாணவர்கள் காலையிலிருந்தே இந்த போராட்டத்தில் இன்று அடையாளமாக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த மாணவர்கள் காலையிலிருந்தே இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலே தற்போது காவல்துறையினர் இவர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தற்போது இந்த மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இங்கே ஒரு மாணவர் இருக்கிற அவருடன் கேட்போம். சார் வணக்கம். இந்த போராட்டம் எதற்காக, என்ன கோரிக்கை வச்சு இந்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டு சார்? இது மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்குது. ஏன் எதுக்காக விவசாய நிலத்தில் மீத்தேன் எடுக்கிறாங்க? இதனால விவசாயம் பாதிக்கவே படாதா? நீங்கள் 500 பேருக்கு வேலை தரோம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் 50,000 பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. சரிங்களா? இந்த மீத்தேன் திட்டத்தினால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பல விஞ்ஞானிகள் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதாவது நாட்டோட பெட்ரோலியம் விலை குறையும், இறக்குமதி பண்ணுறது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இப்போ நீங்கள் இந்த நிலைமை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு அரிசியிலேருந்து தண்ணியிலேருந்து மற்ற அதர் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து கையேந்திர வேறு நிலைமை இருக்கும்ல. அப்போ மற்ற எல்லாத்தையும் அங்கே இறக்குமதி பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு மீத்தேன் திட்டத்தை ஏன் எதுக்குறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டை சோமாலியா நாடு 1960 அந்த நாடு மிகப்பெரிய ஒரு விவசாய நாடு. உலகத்துக்கே எல்லாமே ஏற்றுமதி, விவசாய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த நாடு இன்னைக்கு 40 வருஷத்துல இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு புல் பூண்டு கூட முடைக்க முடியாத ஒரு தேசமா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் முக்கியமா இந்த மீத்தேன் திட்டம் தான். அதனால இந்த மாதிரி விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட திட்டத்தை எதுக்காக அரசாங்கம் உத்தரவு கொடுக்குது. இந்த போராட்டத்தை தொடர்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்கா, இல்லை என்ன பண்ணப்போம்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? கண்டிப்பாக போராட்டம் தொடரும். ஹைட்ரோ கார்பன் தடை செய்கிற வரைக்கும், அந்த திட்டத்தை முழுசாக ரத்து செய்கிற வரைக்கும் மாணவர்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். இது இந்த மாவட்ட மாணவர்களோட கோரிக்கை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் ஆதரவு தரணும், போராடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சர்வ கேட்டுக்கிறோம். நிச்சயமாக அதாவது அவர்கள் சொல்வதை கேட்டிருப்பீங்க. அதாவது குறிப்பாக இந்த போராட்டமானது இன்று மட்டும் முடிவதில்லை, தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் பிரசாந்த்.